Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா forex trading வந்து லீகலா இல்லீகலா இது வந்து நம்ம வந்து நிறைய வீடியோல ஆல்ரெடி கவர் பண்ணிருப்போம் பட் இல்லீகல் அப்படினு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம் ஓகேங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பொதுவா வந்து நம்ம வந்து forex trading கத்துக்கலாம் அப்படினு சொல்லி மார்க்கெட் குள்ள என்டர் ஆகும்போது எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்ன அப்படினா forex trading வந்து லீகலா இல்லீகலா இது வந்து எனக்கும் மார்க்கெட்ல வந்து என்டர் ஆகும்போது சேம் இதே டவுட் இருந்துச்சு and ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அப்பவே எனக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு and அதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிராவல் பண்ண இது எந்த அளவுக்கு லீகல் and இல்லீகல்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா சோ இப்போ இந்த forex trading வந்து லீகலா இல்லீகலா அப்படினு கேட்டிங்க அப்படினா forex trading வந்து இல்லீகல் தான் ஓகேங்களா சோ அதனால தான் நமக்கு வந்து forex trading அப்படினு சொல்லி நம்மளால டாக்ஸ் எதுவும் பே பண்ண முடியாது அதே மாதிரி forexல எந்த brokerமே இந்தியால ரெகுலேஷனும் கிடையாது ஓகேங்களா ஓகே மெயினா வந்து இப்போ forex trading வந்து இல்லீகல் அப்படினு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படினா forex transaction பண்றதுனால and நம்மளோட கரன்சிஸ் வந்து நமக்கு அடி வாங்கும் ஓகேங்களா இப்போ நீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்படினா USD ஆ மாத்தி தான் நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணுவீங்க forex பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி நம்மளோட INR வந்து அதர் கரன்சிஸ்க்கு மாத்துறதுனால நம்மளோட INR வந்து வேல்யூ வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இப்போ ரீசன்ட்டா ஒரு 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு USDT யோட மதிப்பு வந்து INR க்கு வந்து 70 ரூபாய் 72 ரூபாய் கிட்ட இருந்துச்சு பட் இப்போ கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 82 வரைக்கும் போயிருச்சு சோ இந்த மாதிரி தான் நம்மளோட கரன்சிஸோட வேல்யூ வந்து அடி வாங்கும் forex tradingகாக நீங்க கரன்சியை மாத்துறதுனால இது forex tradingகாக மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் வரும் அதுல forex trading ஒரு ரீசன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து INR கொடுத்து USD வாங்குறதுனால நம்மளோட வேல்யூ வந்து கம்மியாகுது அப்படினு சொல்லி இருக்கோம் ஓகேங்களா சோ இப்போ எதனால இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கம்மியாகுது இத வந்து எப்படி பார்க்கறாங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு நாட்டிலயும் அதர் கண்ட்ரீஸோட கரன்சிஸ் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு USD ஆ இருக்கட்டும் யூரோவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலயுமே ஃபாரின் கரன்சிஸை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அதாவது ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க ஓகேங்களா இது வந்து கையிருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதாவது நம்ம நாட்டில் US டாலர் வந்து எவ்வளவு கையிருப்பு இருக்குது அண்ட் யூரோ டாலர் வந்து எவ்வளவு கையிருப்பு இருக்குது அந்த மாதிரி அதாவது நமக்கு ஃபாரின் கரன்சிஸ் டோட்டலா நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட எக்கனாமியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த கேட்டகரியில வந்து நமக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வரும் பொதுவா வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கண்ட்ரி வந்து இம்போர்ட் அதிகமா பண்ணணும் எக்ஸ்போர்ட் வந்து நமக்கு கம்மியா பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு அதாவது இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்தியால இருந்து ஏற்றுமதி அதிகமா பண்ணணும் இங்க இருந்து பொருள் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புறது நிறைய பண்ணணும் அதே இது அங்க இருந்து வாங்குறது அது போனா இருக்கட்டும் வேற எந்த ப்ராடக்ட்டா வேணாலும் இருக்கட்டும் அங்க இருந்து ப்ராடக்ட் வாங்குறது வந்து நம்ம கம்மி பண்ணணும் ஓகேங்களா சோ இது மெயினா எதுக்கு அப்படினா இப்போ நீங்க இங்க இருந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்புறீங்க அவங்க உங்களுக்கு USDT ஆ பே பண்ணுவாங்க சோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து forex ரிசர்வ் வந்து நமக்கு வந்து அதிகமாகுது சோ அதே இது நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமா பண்றோம் அதாவது இறக்குமதி வந்து நம்ம அதிகமா பண்றோம் அப்படிங்கிற சமயத்துல நம்ம என்ன பண்றோம் இங்க இருக்கிற நம்மளோட forex கரன்சிஸை வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட கொடுத்துறோம் சோ அப்போ நம்மளோட கையிருப்பு வந்து நமக்கு கம்மியாக ஆரம்பிக்குது சோ இந்த மாதிரி ஃபாரின் கரன்சிஸ் வந்து நமக்கு கம்மியாகிறதுனால நம்மளோட வேல்யூ நமக்கு வந்து அடிவாகும் அதாவது INR வேல்யூ வந்து நமக்கு வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேங்களா இந்த மாதிரி forex ரிசர்வ் வந்து மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த FEMA ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து நமக்கு கொண்டு வந்தாங்க இந்த FEMA ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படினா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இந்த FEMA ஆக்ட் இப்போ இந்த FEMA ஆக்டுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் இருந்துச்சு அது வந்து என்ன அப்படினா FERA ஆக்ட் அப்படினு சொல்லுவோம் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படினு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இந்த FERA ஆக்ட் வந்து 1947 ல பிரிட்டிஷ்களால நமக்கு வந்து கொண்டு வந்தது தான் இந்த FERA ஆக்ட் ஓகேங்களா சோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ட் இது மூலமா நீங்க வந்து ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்து பண்றீங்க அந்த FERA ஆக்டுக்கு கீழ நீங்க வாரீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனையும் இருக்கும் and அதுக்கு அப்புறம் பெனால்ட்டி இருக்கும் and அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ட் தான் அப்போ இருந்துச்சு ஓகேங்களா and அதுக்கு அப்புறம் நமக்கு 1991 ல forex ரிசர்வ் வந்து நமக்கு வரலாறு காணாத அளவுக்கு நமக்கு வந்து ரொம்பவே கம்மி ஆயிருச்சு சோ அப்போ நமக்கு PM ஆ இருந்த வாஜ்பாய்
FDI அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஃபாரின்ல உள்ளவங்க டைரக்டா நம்மளுக்கு இந்தியால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான பிளான். இது வந்து கம்பெனிஸா இருக்கலாம் இல்ல லேண்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டரை வந்து நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? சோ இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது மெயினா கொண்டு வந்ததே ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நம்மளுக்கு மேனேஜ் பண்றதுக்காக தான். சோ இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அண்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நம்மளுக்கு அகைன் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1999ல இந்த ஃபெரா ஆக்ட வந்து FEMA ஆக்டா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சோ அத வந்து நமக்கு வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து 2000 ஜூன் மாசம் வந்து நமக்கு வந்து அத வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த FEMA ஆக்ட் ஃபெரா ஆக்ட்டுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. மெயினா நம்மளுக்கு ஃபெரா ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ட் அண்ட் அதுல வந்து உங்களால ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக கூட நீங்க வந்து அமௌண்ட் வந்து ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த ரூலை வந்து வச்சிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு FEMA ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிரான்சாக்ஷன் வந்து நம்மளால பண்ண முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க கூட உங்களோட சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து ஃபாரின் அக்கவுண்ட்டுக்கு ஈஸியா வந்து அமௌண்ட் வந்து அனுப்ப முடியும். பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் மட்டும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க உங்களோட சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து ஃபாரின் அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா 7 லட்சம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்க அமௌண்ட் அனுப்பிக்கலாம். அந்த மாதிரி பிசினஸ் பண்றீங்கனால அமௌண்ட் அனுப்பிக்கலாம். பட் அதுக்கு வேற சில டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அது போக ஃபாரின் கண்ட்ரீஸ் நீங்க ஏதாவது லேண்ட் வாங்குறீங்க அப்படினாலும் இந்தியால இருந்து நீங்க அமௌண்ட்டை கொண்டு போய்க்கலாம். பட் அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி FEMA ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். பட் எல்லாத்துக்கும் வந்து தனி டாக்குமெண்டேஷன் வச்சு அண்ட் ப்ராப்பரா அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுல வந்து நம்மளுக்கு ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுல ஒரு டிரான்சாக்ஷன் தான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கான டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? சோ அதனால தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து மெயினா நம்ம வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்றோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேங்க் சைட்லயே ஃபாரின்ல இருந்து டைரக்டா அமௌண்ட் வருதுன்னா அமௌண்ட்டை பிளாக் பண்றாங்க. என்ன ரீசனுக்காக அந்த அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ரீசன் கேட்பாங்க. அது கரெக்டான ரீசனா இருக்குது அப்படின்னா அதை வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராது. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு FEMA ஆக்ட் அண்ட் ஃபெரா ஆக்டுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபெரா ஆக்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபெரா ஆக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணீங்க அதாவது ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிரிமினல் கேஸ்ல விழுந்து உங்களுக்கு ஜெயிலில் தான் கண்டிப்பாக தூக்கி போடுவாங்க. ஸோ அதே மாதிரி பெனால்ட்டியும் நீங்க எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அதுக்கு 5 மடங்கு வந்து நீங்க வந்து பெனால்ட்டியா பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்மளுக்கு வந்து FEMA ஆக்டா மாறினதுக்கு அப்புறம் அதாவது கரண்ட்லி இப்ப இருக்கிற ஆக்ட் ஓகேங்களா FEMA ஆக்ட்ங்கிறது இப்ப இருக்கிற ஆக்ட் இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இத வந்து நமக்கு சிவில் கேஸா மாத்திட்டாங்க. சோ அதனால உங்களுக்கு பெனால்ட்டி மட்டும் தான் இருக்கும். நீங்க வந்து ஜெயில்ல தூக்கி போடுறது அந்த மாதிரி பெருசா எதுவும் இருக்காது. பெனால்ட்டியுமே உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு 3 மடங்கு அதிகமா நீங்க வந்து பெனால்ட்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி நீங்க சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் பண்றீங்க அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக நீங்க வந்து டெபாசிட் பண்ணி நீங்க வந்து வித்ட்ராவல் எடுக்கும்போது ஃபாரின்ல இருந்து அமௌண்ட் வருதுன்னா ஒன்னு உங்களோட கார்டை பிளாக் பண்ணுவாங்க இல்லனா உங்களோட அக்கவுண்ட் பிளாக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் இப்போ கரண்ட்லி இருக்கிற FEMA ஆக்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபெரா ஆக்ட்ல வந்து நம்மள அக்யூஸ்ட்னு சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸ்ல நம்ம இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம் எதுக்காக பண்ணிருக்கோம் நம்ம மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே இப்போ இருக்கிற FEMA ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மள வந்து அக்யூஸ்ட்னு சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா கோர்ட் தான் நம்மள வந்து அக்யூஸ்ட் அப்படிங்கறத நிரூபிக்கணும். நம்ம எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு வந்து FEMA ஃபெராவுக்கான பெரிய வித்தியாசங்கள். சோ இப்போ கரண்ட்லி இருக்குது FEMA ஆக்ட் தான். ஓகேங்களா? ஓகே இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இல்லீகல்னு சொல்லியாச்சு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு FEMA அப்படிங்கிற ஒரு ஆக்டும் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்படி இதெல்லாம் இருந்துமே எப்படி வந்து ஒரு சில புரோக்கர் வந்து இன்னுமே இந்தியாவில் முதற்கொண்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆக்டாஃபெக்ஸா இருக்கட்டும் எக்ஸ்னஸா இருக்கட்டும் இவங்கலாம் இன்னுமே இந்தியன் பேங்க் சப்போர்ட்டே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து இந்தியாவில் வேற ஒரு நேம்ல வேற ஒரு செக்டார்ல அண்ட் அவங்க வந்து கம்பெனி வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இல்ல என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நேமை போட்டு அவங்க வந்து கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலமா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து ஃபாரினுக்கு வந்து கொண்டு போக மாட்டாங்க. ரொம்ப ரேர் கேஸ்ல அவங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் தான் கொண்டு போவாங்க. அப்ப இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் நீங்க வந்து டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான USD வந்து உங்களோட வாலெட்ல வந்து அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களோட ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த அமௌண்ட் வந்து வேற யாராவது இந்தியால வந்து வித்ட்ராவல் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சோ இந்த மாதிரி இந்தியாக்குள்ளேயே அந்த அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகுறதுனால அவங்களுக்கும் பெருசா ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கிறது இல்ல. அண்ட் அதனால தான் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றவங்களுக்கு பெருசா எதுவும் ப்ராப்ளம் வந்து வர்றது இல்ல. ஓகேங்களா?
பட் இதுலயும் வந்து ஒரு சிலருக்கு வந்து பேமெண்ட்ல வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்டாஎஃப்எக்ஸ் புரோக்கருக்கு நீங்க வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அமௌண்ட் அனுப்புனீங்க அப்படின்னா அதனால அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய இஷ்யூ வரும். ஸோ அதனால அந்த பேமெண்ட்டை வந்து டிரான்சாக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஒன்று உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் சைட்ல இருந்து அதை பார்த்து லாக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மலாக இந்த இடத்துல நடக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு வந்து பிளாக் ஆகும். மெயினாக நீங்கள் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இன்கேஸ் பண்ணுறீங்க, ஆக்டாஎஃப்எஸ்க்கு டெபாசிட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்னஸ்க்கு டெபாசிட் பண்ணுறீங்க, இல்லை இன்னும் நிறைய புரோக்கர்ஸ் இருக்குது, அதாவது இந்தியன் பேங்க் சப்போர்ட் கொடுக்குற புரோக்கர், அவங்களுக்குலாம் அமௌண்ட் அனுப்பும்போது நீங்கள் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணாமல் சும்மா நார்மல் டிரான்சாக்ஷனாக பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட்டில் பெருசாக கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. அண்ட் அதே மாதிரி இந்த கேஸில் வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் வந்து என்னோட கார்டு யூஸ் பண்ணி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அண்ட் அதனால் நீங்கள் வந்து எதுவும் FEMA ஆக்ட் கீழே வந்து உங்களோட அக்கௌண்ட் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி உங்கள் பேங்க் சைடில் என்ன அப்படின்னா நீங்கள் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் இன்டர்நேஷனலாக உங்களால் பண்ண முடியும். இது வந்து எல்லா கார்ட்லையுமே, அதனால தான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபாரினில் ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, இல்லை ஃபாரின்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்க, அந்த மாதிரி கேசஸ்ல உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். சோ இப்போ இந்த ஃபண்டிங் அக்கவுண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றது சேம் இதே கான்செப்ட் கீழ தான் வரும். அதாவது நீங்க வந்து உங்க பேங்க்ல இருந்து ஒரு ஃபாரின் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றீங்க, அது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே மென்ஷன் ஆயிருக்காது. சோ அதனால உங்க அக்கவுண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற பே அவுட் நீங்க கிரிப்டோ மூலமா எடுத்து அண்ட் அதுக்கப்புறம் கிரிப்டோல நீங்க வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் அதுக்கெல்லாம் உங்களுக்கு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ள தான் நீங்க வந்து வித்ட்ராவல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்க எக்ஸ்சேஞ்ச் எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் அந்த லிமிட்டை பத்தி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த FEMA ஆக்ட், அண்ட் இந்த FEMA ஆக்ட் இருக்கிறதுனால தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியல. சோ இன் கேஸ் நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா இந்த FEMA ஆக்ட்டுக்கு கீழே தான் வருவீங்க. அந்த டிரான்சாக்ஷன் வந்து தெரியுது அப்படின்னா சின்ன அமௌண்டா பண்ணும்போது உங்களோட அக்கவுண்ட் பிளாக் ஆகும், அந்த அமௌண்ட் பிளாக் ஆகும். ரொம்ப பெரிய டிரான்சாக்ஷன், அதாவது நீங்க வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி இந்த மாதிரி பெரிய டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பதான் பெரிய ப்ராப்ளம் வரும், அதாவது பெனால்ட்டி வரும். ஓகேங்களா? அந்த பெனால்ட்டி 3 மடங்கு அதிகமா இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் இப்போ 1 crore பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மடங்கு அதிகமா நீங்க பெனால்ட்டி கட்டுற மாதிரி வரும். அண்ட் சின்ன சின்ன டிரான்சாக்ஷனுக்கு இப்போதைக்கு அக்கவுண்ட் மட்டும் தான் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லீகலா இல்லீகலா, இந்த FEMA ஆக்ட்னா என்ன, எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது பர்ச்சேஸ் பண்றதுல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.